ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் ஒரு முக்கியமான சம் பார்க்க போகிறோம். இது வந்து ஏற்கனவே குரூப் எக்ஸாமில் கேட்ட ஒரு சம் தான். வாங்க இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூமரேட்டரில் 6+6+6+6 ஹோல் டிவைடட் பை 6ன்னு கொடுத்துட்டாங்க. கீழே வந்து என்னென்னா 4 கொடுத்துருக்காங்க. கடைசியில் மட்டும் டிவைட் இருக்குது. இதை நம்ம பார்த்துக்கணும். கடைசியில் மட்டும்தான் டிவைட் இருக்குது. மேலேயும் என்னென்னா கடைசியில் தான் டிவைட் இருக்குது. சரி, இந்த சம் எப்படி போடலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா போர்ட் மாஸ்னு ஒரு ரூல் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். போர்ட் மாஸ் அப்படின்னா எப்போதுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இருக்கா, பி ஃபார் என்னென்னா ப்ராக்கெட்னு அர்த்தம். ப்ராக்கெட்டில் எந்த விஷயம் இருக்கோ அந்த விஷயத்தை தான் நம்ம முதல்ல செய்யணும். அப்புறமா என்னென்னா ப்ராக்கெட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து வேல்யூ இல்லை ஓனா. அடுத்தது டிவிஷன் வகுக்கணும். வகுக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா வகுத்துக்கணும். மல்டிப்ளிகேஷன் அடுத்தது பெருக்கலை தான் பண்ணணும். அடுத்தது அடிஷன் ஆட் பண்ணணும். கடைசியாக தான் சப்ராக்ஷன் பண்ணணும். இந்த விதிப்படி தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை போட போகிறோம். முதல்ல நியூமரேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6+6+6+6 4 தடவை 6 ஆட் பண்ணால் என்ன வரும்? 24ன்னு வருமா? 24 கீழே என்ன கொடுத்துருக்காங்க டிவைடட் பை என்ன வரும்னா 6ன்னு கொடுத்துருக்காங்களா மேலே. டிவைடட் பையில் கீழே என்ன வரும்? 4+4+4+4 கடைசியில் மட்டும்தான் டிவைட் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடை தான் பண்ணணும். 4 டிவைடட் பை 4 பண்ணால் என்ன வரும்னா நம்மளுக்கு 1ன்னு ஆன்சர் வந்துடும். ஸோ நம்ம அதை எடுத்து போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு 24 டிவைடட் பை 6 மேலே கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிடலாம். 24 பை 6னால் என்ன வரும்? 4 அப்படின்னு ஆன்சர் வரும். கீழே டிவைடட் பையில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணிவிட்டு 4+4+4+1 சரிங்களா? இது எல்லாமே டினாமினேட்டர் இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறமா வர ஆன்சரை நம்ம டிவைட் பண்ணணும். நியூமரேட்டரோட 4+4+4 12 வரும். அதோட 1 சேர்த்தா 13 அப்படின்னு வரும். ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா 4/13 அப்படின்னு வரும். சரிங்களா? இது நிறையா பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே போட்ட மாதிரியே கீழேயும் போடுவாங்க. அப்படி போட்டால் நம்மளுக்கு தப்பாக ஆன்சர் வரும். இந்த மாதிரி மெத்தடில் போடுறது தான் கரெக்டு. ப்ராக்கெட் போட்டிருந்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவோன்னா கூட்டிகிட்டு அப்புறமா வகுப்போம். அந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் செய்யக்கூடாது. ஓகே, தேங்க்யூ.